இது எபிசோட் 30. இது வந்து ஒரு காம்படிஷன் அமாங் அக்ஷயா, கனிஷ்கா அண்ட் உமேஷ். ஸோ நான் வந்து இப்போது அடுத்த ஆரோ கிளிக் பண்ணோன்னே 30th போயிடும். எக்ஸாக்டாக 10 செகண்ட்ஸ் தான் உங்களுக்கு டைமு. அதுவும் நான் ஃபாஸ்ட்டாக தான் எண்ணுவேன். கண்டிப்பாக 10 செகண்ட்ஸ் ஆகாது நான் எண்ணி முடிக்கிறதுக்கு. அதுக்குள்ளே நீங்கள் படிச்சுக்கணும் அதில் என்ன இருக்குதுன்ட்டு. அதை நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ஓகேவா? 3, 2, 1 கோ. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. பார்த்துட்டிங்களா? யார் சொல்கிறீங்க? சொல்ல முடியுங்கிறனால கை தூக்குங்க. 3 பேருமா? நீயும் பார்த்துட்டியாடா? அபிஷேக்கும் பார்த்துட்டான். சரி, ஓகே. யாரை வச்சு ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு வேறு தெரியலையே. இப்படி சொன்னால் என்ன பண்ணுறது? சரி, ஓகே. அபிஷேக்ட்டு ஆரம்பிப்போம். அவன் பாதி சொன்னானே நிறுத்திட்டு இவனை சொல்கிறேன். நீ சொல்கிறா. அதுக்குள்ள என்டர். அப்புறம் இதுக்கப்புறம் என்ன பண்ணும்? இத்தனைக்கும் அந்த V1 இருந்திருக்காது. புரியுதா? அப்படின்னா அவன் படிக்கவே இல்லை. அவன் அங்கே என்ன இருக்குன்னு தான் பார்த்துருக்கான். புரிஞ்சுதா உனக்கு? இங்கே V1 இருக்கு, அங்கே V1 இருக்கும், அங்கே வேறு ஏதாவது வேரியபிள் நேம் தான் இருக்கும். இவன் ஏன் வந்து இதை பண்ணியிருக்கானே, அவன் பேசிக்காக வந்து பேட்டர்ன் பார்த்துருக்கான். ஒரு டெக்ஸ்ட் ஃபீல்டு இருக்குது, இது ஒன்று இருக்குது, இது ஒன்று இருக்குதுன்னு பார்த்துருக்கான். அவன் அதை தான் சொல்லிட்டு வரான். ரைட். நீ அடுத்ததுக்கு உமேஷ் போயிடலாமா? நீ சொல்கிறா. எங்கே போடுறது கன்சோல்? பட்டன் பேர் பட்டனுக்குள்ள கன்சோல் லாக் போடுறதா A = போடுறதா? சரி, நீ கண்டினியூ பண்ணு. வேர் A = H. அப்புறம் நீ கன்சோல் லாக்னு ஒரு வார்த்தையை சொன்ன. அது கன்சோல் இல்லை. இது வந்து இது ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுற. இது பேர் அப்பெண்டு. ஏக்குள்ளே நீ அப்பெண்டு பண்ணுற. அடுத்தது அடுத்தது அதுக்கு டபுள் கோட்ஸு நம்ம மெசேஜ் ஆட் பண்ணோம்ல. இங்கே என்ன டைப் பண்ணுங்கிறது ஆட் பண்ணோம்ல. இரு இப்போ நம்ம வந்து ஹலோ மட்டும்தான் அப்பெண்ட் பண்ணியிருக்கோம். அப்போ ஹலோன்னு மட்டும்தானே வரும். நம்ம இங்கே டைப் பண்ணது எப்படி வரும்? A + V1. சரி, ஓகே. சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு உனக்கு சொல்ல தெரியுமா? உன்னால் முடியுமாடா? இதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாம் மறந்துருச்சாமா? உன்னால் முடியுமா? CL மட்டும்தான். அதெல்லாம் பிரச்சனை எனக்கு நடந்துச்சுன்னா போதும். இப்போ இதை வந்து இங்கே பிரிண்ட் பண்ணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணும்? எவ்வளோ தானா? இல்லை, நீ எதிர்பார்க்கறது வராது. அதுக்கப்புறம் நான் மாற்றிக்கோங்க. ஸோ உன் பேரே போட்டலாமா? அப்படின்னா 4 பேர்த்து பேர் போடணும். அபிஷேக், உமேஷ், அக்ஷயா. என்ன எல்லாம் ஏஏன்னு இருக்குது? இல்லை UAவா? AUAK. ரொம்ப கேவலமான ஒரு காம்பினேஷன். இதை கொடுத்தா என்னென்னு வருது? ஹலோ AUAKன்னு வந்துருக்குது. இதை எப்படி சரி பண்ணுவீங்க? 2 தடவை ஹலோ வந்துருக்கு. கரெக்டா? அப்பெண்டு தானே பண்ணிட்டு வரீங்க. எதுக்கு A+ போடணும்? நீங்கள் அப்போ என்ன பண்ணியிருக்கணும்னா A = A+ன்னு போட்டிருக்கலாம். A = A+னா நீங்கள் போட்டது கரெக்டு. நீங்கள் A+ = போடுறப்ப தேவையே இல்லை. இப்போ AUAK போட்டோம்னா ஹலோ AUAK.
ஓகே ஓகே ஃபைன் ஃபைன். நான் கவனிக்கல, நான் பார்க்கல, நான் கவுண்ட் பண்ணுறதுல பிஸியாக இருந்ததுனால நான் என்னங்கிறது கவனிக்கல. ஓகே அப்போ வந்து அட் ஸ்டேட் ப்ரைவேட் வேர் அலர்ட் மெசேஜ் ஈக்குவல் டு இல்லை அது வந்து இது எஸ்ஏ ஷோ அலர்ட் ஈக்குவல் டு ஃபால்ஸ். அதுக்கப்புறம் இல்லை அது இதில் காமிக்கிறதுக்கு ஒன்று வேணும்ல ஃபைனல் மெசேஜ். நான் ரிசல்ட்டுன்னு போட்டுக்கிட்டேன். சரி ஓகே அது கூட கரெக்டு தான். வீட்டு சும்மா தான் இருக்குது. இப்போது நம்ம வந்து என்ன பண்ணணும், டெக்ஸ்ட்டில் காட்டுறதுக்கு என்ன பண்ணணும், டெக்ஸ்ட் எங்கே வைக்கிறது? அப்போ இங்கே வச்சுட்டுமா டெக்ஸ்ட்டை? இதுக்குள்ளே என்ன கொடுக்கணும்? ஏவா? ஏ கொடுத்தா எரர். கரெக்ட், V2 வைக்கணும். V2 நீ தானடா சொன்ன V2 யூஸ் பண்ணிக்கலான்ட்டு. ஆமாம் ஆமாம் அதுக்கு ஏவே வைக்கலாம் தானே சொல்கிறா. இது ஏ வைக்கிற எரர் வரும் பார். கரெக்ட், நீ கேட்ட கேள்வி 100% கரெக்ட். ஆனால் எரர் வரும். ஏன் தெரியுமா? இதுக்கு பேர் தான் ஸ்கோப் ஆஃப் அ வேரியபிள். புரிஞ்சுக்கோங்க, எந்த ஒரு வேரியபிளும் ப்ராக்கெட்டுக்கு அப்புறம் க்ரியேட் பண்ணியிருந்தா ப்ராக்கெட் க்ளோஸ் ஆகிறப்ப டெலிட் ஆயிரும். ஸோ இந்த ஏ வந்து நீ இங்கே க்ரியேட் பண்ணியிருக்கியா, இந்த ப்ராக்கெட்டை மூடுறப்ப அது டெலிட் ஆயிரும். எது? V2 வந்து ப்ராக்கெட்டுக்கு வெளியில் தான் இருக்குது. V2ங்கிறது வந்து இதுக்குள்ளே க்ரியேட் பண்ணல, இங்கே தான் பண்ணியிருக்க. ஸோ அதுக்கு மேலே இருக்கிற ப்ராக்கெட் இதுதான். அப்போ அது டெலிட் ஆகிறது இந்த இடத்துல டெலிட் ஆகும். இது க்ளோஸ் ஆகிற இடத்துல அது டெலிட் ஆகும். புரியுதா? இரு அதை நீ இதுக்குள்ளேயே வச்சுக்கலாம்ல. புரியுதா? இப்போ சொல்லி இப்போ இங்கே என்ன டைப் பண்ணப்போ அவ்வளோதான். இங்கே V2 கொடுத்துக்கணும். புரிஞ்சிச்சா? ஓகே. ஸோ இப்போ அலர்ட் பண்ணோம். அது வந்து எனக்கே எப்படி அலர்ட் பண்ணுறதுங்கிறது மறந்து போச்சு. ஸோ இப்போ உங்களை கேட்காம நானே அதை ட்ரை பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ நான் எப்படி ட்ரை பண்ணுறேன் பாருங்க. எனக்கு தெரியாத ஒரு விஷயத்தை நான் எப்படி கற்றுக்கிறேன்னு. V-Stack தான் அலர்ட் போடுவோம். ஸோ இங்கே வந்து டாட் பேடிங் கீழே டாட் அலர்ட்டுன்னு வச்சுக்கிறேன். டாட் அலர்ட்டா ஷோ அலர்ட்டான்னு தெரில. டாட் அலர்ட்டு தான். டாட் அலர்ட் இஸ் ப்ரெசென்டட் ஷோ அலர்ட் அதுவாகவே எழுதிடுது. இப்போ இதுக்குள்ளே நான் என்ன பண்ணுவேன்னா, இல்லை இதுக்கப்புறம் அதுக்கு ஏதோ ஓகேக்கோ என்னமோ போட்டு எழுதணும்ல. இதில் வந்து ஃபஸ்ட்டு பட்டன் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதில் வந்துச்சா? அலர்ட்டுன்னு போட்டு டெக்ஸ்ட் ஒன்று, டைட்டில் டெக்ஸ்ட்டு, மெசேஜ் அலர்ட்டு, டிஸ்மிஸ் பட்டன் வந்துருச்சு. ஓகே. ஸோ இந்த டெக்ஸ்ட் மெசேஜில் மட்டும் நம்ம அலர்ட் மெசேஜை கொடுத்துருக்கணும். அதுவாகவே எழுதிக்கிச்சு. இது நல்லா இருக்கே. ஸோ இப்போ AUAKவே போடுவோமா? வந்துருச்சு. ஆனால் அலர்ட் ஆகலை. ஏன்னா நம்ம ஏன் அலர்ட் ஆகலை? வெரி குட். எங்கே மாற்றுறது? எதை மாற்றணும்? இவ்வளோ தாண்டா எனக்கு வேணும். AUAK தானே போட்டுட்டு கொடுத்தா வந்துருச்சா? ஆனால் அலர்ட்டுக்குள்ளே AUAKவே காட்டலை. ஏன்னா அலர்ட் மெசேஜ் வந்து எம்டியாக இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? எங்கே கொடுக்குறது? அலர்ட்டுக்கு மேலேயா? எந்த அலர்ட் ஃபங்க்ஷன்? இதுக்குள்ளே கொடுக்கணுமா? அலர்ட் மெசேஜ் ஈக்குவல் டு ஏ என்ன ஆகும்? ஈக்குவல் டு V2. இப்போ ஏதோ எரர் வருது. ஆக்சுவலி நீ சொன்னது கரெக்ட் தான். ஏன் எரர் வருதுன்னு தெரியல. மிஸ்ஸிங் V2 ஏன் தெரியுமா? இல்லையே, V2 இங்கேயே க்ரியேட் பண்ணிட்டோம்ல. அப்போ அது இரேஸ் ஆகக்கூடாது. ஓகே, ட்ரை பண்ணி பார்ப்போம். ரிட்டன் இது ஒரு லைன் கொடுத்தா அது ஆட்டோமேட்டிக்காக ரிட்டன் ஆகிக்கும் போல இருக்குது. இல்லை நீங்கள் 2 லைன் கொடுத்தா நீங்கள் ரிட்டன் ஒன்று கொடுக்கணும். அது இனிமேல் தான் நீங்கள் கற்றுக்குவீங்க. ஃபங்க்ஷன்ஸ் கற்றுக்கிறப்ப தான் கற்றுக்குவீங்க. டோவரி.
AUAK. ஆனால் இப்போயும் வரல. வாட் டு டூ? ஸோ அந்த அலர்ட் மெசேஜ் ஈக்குவல் டு V2 எடுத்துட்டு அந்த ப்ராக்கெட் ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட் க்ளோஸ் ஆகலைங்க, அங்கே மெசேஜ்னு ஒரு ஃபங்க்ஷன் ஓப்பன் பண்ணுங்க. எங்கே ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட்னா இங்கேயா? ஸோ அந்த அலர்ட் இந்த ஷோ அலர்ட் அந்த அதுக்கப்புறம் இருக்கிற ப்ராக்கெட் க்ளோஸ் ஆகுதுங்க, அந்த இடத்துல மெசேஜ்னு ஒரு இதோ. ஸோ அதுக்குள்ளே அந்த அலர்ட் மெசேஜ் எடுத்துட்டு V2 வச்சுருங்க. வந்துருச்சா? உங்களை நிறைய பேர் என்ன வச்சுருப்பீங்க, இந்த இடத்துல போய் ஷோ மெசேஜ் ஈக்குவல் டு அலர்ட் மெசேஜ் ஈக்குவல் டு V2ன்னு கொடுக்கலான்னு நினச்சிருப்பீங்க. கரெக்டாக? ஆனால் இப்போ இவன் சொன்னது அதை விட பெட்டரான ஒரு ஐடியா. ஏன்னா இவன் சொன்னது என்ன பண்ணுன்னா, உங்களுக்கு இந்த வேரியபிளே தேவையில்லை. இப்போது இது எல்லாமே நீங்கள் இது பண்ணலாம். அப்போ ரேமில் கம்மி ஸ்பேஸ் எடுத்துக்கும். இப்போ அது இருந்தால் ரேமில் நிறைய கெப்பாசிட்டி அதை எடுத்துக்கும்ல. அப்போ ரேம் ஸ்பேஸ் பத்தாது. புரியுதா? நம்ம இப்போ ரேம் அதிகமாக மிச்சம் பண்ணுறோம். அப்போ நம்ம ஃபைல் கம்மியாக எடுத்தால் இன்னும் பெட்டராக ஒர்க் ஆகும். ஸோ இப்போ இந்த மாதிரி ப்ரோக்ராமர்ஸ்க்கு வந்து இன்னும் பெட்டர் சேலரி கொடுப்பாங்க. ஏன்னா கம்மியான இதுலேயே வந்து நீங்கள் பெட்டராக யூஸ் பண்ண முடியும். கம்மி கம்ப்யூட்டர்லேயே உங்கள் சாஃப்ட்வேர் பெட்டராக யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? புரிஞ்சிருச்சா? இதுக்கு மேலே இது நீங்கள் புரிஞ்சுக்க ஒன்றும் இல்லை. இந்த அளவுக்கு தெளிவாக ஆன்சர் பண்ணுறீங்க.